ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாச்சா டால்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழிலிருந்து 8 தொகை நூல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலுமே சரி, 8 தொகை நூல்கள்லேருந்து கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே 8 தொகையிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அதனால் இது ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நமக்கு 8 தொகை நூல்லேருந்து 1 மார்க்கு கன்ஃபார்ம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 தொகை நூல்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. சரிங்களா? இந்த குறுந்தொகை நூல் பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்தவை. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 401 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? குறுந்தொகையில் 401 பாடல்கள் இருக்குது. இந்த குறுந்தொகை நூலோட கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகர். சரிங்களா? முருகன். இதில் மொத்தமாக 205 புலவர்கள் பாடியிருக்காங்க. குறுந்தொகை நூல்களில் மொத்தமாக புலவர்கள் 205 பேர் பாடியிருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்தை பாடியிருக்காரு. தொகுத்தவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல. தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ. சரிங்களா? குறுந்தொகை அகப்பொருளை சார்ந்தவை. இதில் மொத்தமாக 401 பாடல்கள் இருக்குது. இதோட கடவுள் யாருன்னா முருகர். இதில் 205 புலவர்கள் இருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுத்தவர் யாருன்னு தெரியலை. தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ. 8 தொகையில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நற்றிணை. சரிங்களா? இந்த நற்றிணை அகப்பொருளை சார்ந்தது. இதில் மொத்தமாக 400 பாடல்கள் இருக்குது. நற்றிணையில் 400 பாடல்கள் இருக்குது. இதோட கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றிணையோட கடவுள் பார்த்திங்கன்னா திருமால். இதில் மொத்தமாக 192 புலவர்கள் இருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன். சரிங்களா? பன்னாடு தந்த பாண்டியன் தான் தொகுப்பித்திருக்காரு. 8 தொகை நூல்களில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற நூல் அகநானூறு. சரிங்களா? இது அகநானூறு அப்படின்றது ஒரு அகப்பொருளை சார்ந்தவை. சரிங்களா? ஃபஸ்ட்டு குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு இது மூணுமே பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்த நூல் தான். இதில் மொத்தமாக 400 பாடல்கள் இருக்குது. அகநானூற்றோட கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவன். இதில் மொத்தமாக 142 புலவர்கள் இருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. தொகுத்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. சரிங்களா? அகநானூற்றை தொகுத்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. தொகுப்பித்தவர் உப்புரிக்குடி கிழார் மகனார் உருத்திர சன்மர். சரிங்களா? தொகுப்பித்தவர் யாருன்னா உப்புரிக்குடி கிழார் மகன் உருத்திர சன்மர் தான் தொகுப்பித்திருக்காரு. அடுத்ததாக 8 தொகை நூல்களில் நம்ம பார்க்க போகிற நூல் ஐங்குறுநூறு. சரிங்களா? ஐங்குறுநூறு அகப்பொருளை சார்ந்தவை. சரிங்களா? முன்னாடி பார்த்த 3 நூலுமே 8 தொகையில் அகப்பொருளை சார்ந்தவை. ஐங்குறுநூறும் அகப்பொருளை சார்ந்தவை. இதில் மொத்தமாக 498 பாடல்கள் இருக்குது. இதில் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூற்றோட கடவுள் யாருன்னா சிவன். இதில் மொத்த புலவர்கள் 5 பேர் பாடியிருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. தொகுத்தவர் யாருன்னா யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. சரிங்களா? யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. தொகுப்பித்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். சரிங்களா? ஐங்குறுநூறு அகப்பொருளை சார்ந்தவை. 498 பாடல்கள். கடவுள் சிவன். புலவர்கள் 5 பேர். கடவுள் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியிருக்காரு. தொகுத்தவர்னா யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் தொகுப்பித்திருப்பார். 8 தொகை நூல்களில் 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கலித்தொகை. சரிங்களா? இது அகப்பொருளை சார்ந்தவை. இதோட பாடல்களின் எண்ணிக்கை 140 பாடல்கள் இருக்கும். இதோட கலித்தொகையோட கடவுள் யாருன்னா சிவன். இதில் புலவர்கள் எத்தனை பேருன்னா 5 பேர் இருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுத்தவர் பெயர் தெரியலை. தொகுப்பித்தவர் நல்லந்துவனார். சரிங்களா? கலித்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னா நல்லந்துவனார். இதில் மொத்தமாக முன்னாடி பார்த்த 4 நூல்களுமே பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்தவை தான். இதில் கடவுள் யாருன்னா சிவன். சரிங்களா? ஐங்குறுநூற்றோட கடவுளும் சிவன் தான். ஐங்குறுநூறும் கலித்தொகையும் சேம் தான். ஏன்னா இதுலேயும் கடவுள் பார்த்திங்கன்னா சிவன், கலித்தொகையிலையும் சிவன். ஐங்குறுநூற்றில் 5 புலவர்கள் பாடியிருப்பாங்க. கலித்தொகையிலையும் 5 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க. சரிங்களா? 8 தொகையில் 6ஆவதாக பார்க்க போகிறது பதிற்று பத்து. இதுதான் பார்த்திங்கன்னா புறப்பொருளை சார்ந்தவை. பதிற்று பத்து புறப்பொருளை சார்ந்தவை. இதில் மொத்தம் 80 பாடல்கள் இருக்குது.
இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் கடவுள் யாருன்னா சிவன். பதிற்று பத்தோட கடவுள் யாருன்னா சிவன். இதில் புலவர்கள் 8 பேர் இருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரும் இல்லை. தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா பெயர் தெரியலை. தொகுப்பித்தவரும் பெயரும் தெரியலை நமக்கு. சரிங்களா? 8 தொகை நூல்களில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது வந்து புறநானூறு. புறநானூறு புறப்பொருளை சார்ந்தவை. இதில் மொத்தமாக 399 பாடல்கள் இருக்குது. இதோட கடவுளும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான். இதில் 157 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் யாருன்னும் தெரியல புறநானூற்றில். 8 தொகை நூல்களில் 8ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பரிபாடல். இது வந்து பார்த்திங்கன்னா அகமும் புறமும் சேர்ந்த பொருளை கொண்டது தான் பரிபாடல். சரிங்களா? 8 தொகை நூல்கள்லேயே பரிபாடல் மட்டும்தான் அகமும் புறமும் சேர்ந்த பொருள் கூடியது. இதோட எண்ணிக்கை வந்து 22. இதோட பாடல் எண்ணிக்கை வந்து 22 இருக்குது. கடவுள் யாருன்னு தெரியல. இதில் மொத்தமாக 13 புலவர்கள் பாடியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாருன்னு தெரியல. தொகுத்தவரும் தெரியலை. தொகுப்பித்தவரும் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா? அப்போ 8 தொகை நூல்கள்லேயே நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா 8 தொகை நூல்கள்லேயே அகமும் புறமும் சேர்ந்த பொருளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ எந்த நூல்னா பரிபாடல் தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் 2 நூல்கள் மட்டும்தான் புறப்பொருளை சார்ந்தவை. என்னென்னா பதிற்று பத்தும் புறநானூறும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிற்று பத்து புறநானூறு. சரிங்களா? இது 2 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருளை சார்ந்தவை. கடைசியாக இருக்கிற பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்த பொருளை உடையது 8 தொகை நூல்களில். மற்ற 5 வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்த நூல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.